வலிக்குது, உடல் பெருக்குது, தலையை பெருக்குது, என்ன சொல்றேன்னு தெரியல. கண்ணு கேட்கல, காது கேட்கலன்னு சொன்னிச்சு. 24 மணி நேரம் சாராயம், அதில் என்ன கலந்தாங்களோ என்ன பண்ணாங்களோ தெரியல. என் சாராயம் நாம குடிச்சேன், வயிற்றை பெருட்டுது, கண்ணு தெரிய மாட்டேங்குது, வயிற்றை பெருட்டுது, கண்ணு தெரிய மாட்டேங்குது. வணக்கம். தமிழகத்தில் தொடர்ந்து மக்களின் உயிருக்கு உத்தரவாதம் இருக்கிறதா என்றால் அது தற்பொழுது கேள்விக்குறியாகவே இருக்கிறது. கடந்த ஆண்டு மரக்காணத்தில் 20க்கும் மேற்பட்ட கள்ளச்சாராய சாவு உயிரிழந்தன. அதை தொடர்ந்து இந்த ஆண்டு கள்ளக்குறிச்சியில் இதுவரைக்கும் 33 பேர் உயிரிழந்திருக்காங்க. 110 பேர் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. அதாவது 33 உயிர் என்றால் ஏதோ ஆடு மாடு அது போன்ற கோழி இது போன்ற உயிர் அல்ல, ஒரு மனித உயிர். அதாவது ஒரு குடும்பத்தில் தலைவனாகவோ அல்லது அந்த குடும்பத்தின் வாரிசாகவோ உள்ளவர்கள் தான் இப்பொழுது உயிரிழந்திருக்கிறார்கள். ஒட்டுமொத்த அந்த குடும்பமே இன்று நடுத்தெருவுக்கு வந்திருக்கின்ற சூழல். ஆனால் நாம் தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம், மக்களுக்கு மற்ற இந்த டாஸ்மாகை மூட முடியாது, அது தெரியும். கிட்டத்தட்ட அதில் தான் அரசு நடப்பதாக புள்ளி விவரம் கூறுகின்றன. அதை நீங்கள் மூடுவதை தவிர்த்துக்கலாம், அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. மற்ற மாநிலங்களைப் போல கள்ளுக்கடையும் சாராய கடையும் இங்கே திறந்தால் மக்கள் குறைந்த விலை மதுவை, அதாவது நல்ல மது, கள்ள மதுன்றதுனால தான் அதில் விஷ சாராயமாக மாறுது. நல்ல சாராயத்தையும் கள்ளுக்கடையும் திறந்தால் ஒரு 100 ரூபாயில் 300 ரூபா சம்பாதிக்கிற ஒருத்தவன் ஒரு 100 ரூபாயில் அவனுக்கு தேவையான போதையை ஏற்றிக்கிட்டு வீட்டுக்கு போயிடுவான். ஏன்னா இப்போ போதைக்கு அடிமையாக ஆக்கியாச்சு ஆல்ரெடி. ஒன்லி தமிழகம் மட்டும் இல்லை, எல்லா மாநிலத்திலையுமே மதுபான கடைகள் இருக்கின்றன. நாம் அதை குறை சொல்ல ஒன்றும் நமக்கு அவசியமில்லை. நல்ல சாராயத்தை, கள்ள சாராயம் குடிப்பதனால தான் உயிர் இழக்கின்றன. நல்ல சாராயத்தை அரசே விற்றால் குறைந்த விலை, இப்போ பாண்டிச்சேரியில் பார்த்திங்கன்னா 55 ரூபாய்க்கு ஒரு சீல்டு பாட்டில், அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. இவ்வளோ காலம் ஓடிக்கிட்டே இருக்குது, அங்கே யாரும் இறந்ததாக சரித்திரம்லாம் கிடையாது. அதுபோன்று இந்த நமது தமிழக அரசு நல்ல சாராயம் குறைந்த விலையில், விலையை கூட்டிக்கிட்டே போகிறீங்க. அதாவது 100, 120, 130, இப்போ 180 வரைக்கும் வந்துருச்சு சாதாரண சாராயமே. அப்புறம் 300 வரைக்கும் இருக்குது. அதெல்லாம் நமக்கு பிரச்சனை இல்லை. நல்ல குறைந்த விலை மதுவை மக்களுக்கு அறிமுகம் செய்தால் அவர்கள் குடிக்காமல் இருக்க முடியாது. இப்போ உள்ள காலகட்டம் எல்லோரும் அடிமையாயிட்டாங்க, குடிக்கிறது ஒரு பேஷனாகவும் ஆயிடுச்சு. ஒரு காலத்தில் ஒரு ஊரில் 1000 பேர் இருந்தாங்கன்னா 20 பேர் 30 பேர் தான் குடிப்பான். இப்போ 20 30 பேர் குடிக்காமல் இருக்கிறான்றதே சந்தேகம் தான். கிட்டத்தட்ட எல்லாருமே குடிக்கிறான். இப்போ அதனால் நீங்கள் டாஸ்மாக மூடிட்டால் உடனே எல்லோரும் தெரிஞ்சிடுவானா? அதுக்கு வாய்ப்பு இல்லை. எல்லோரும் சொல்கிறாங்க அரசு மூடு, அதை மூடு, வாய்ப்பே கிடையாது. இங்கே இல்லைன்னா ஆந்திராவில் போய் குடிப்பான், இல்லைன்னா இங்கேருந்து பாண்டிச்சேரியில் போய் குடிப்பான், இல்லைன்னா கேரளாவில் போய் குடிப்பான். மற்ற மாநிலத்திலே முன்னதான் இங்கே மூடுறதுக்கு நல்லது, அது பிரச்சனை இல்லை. இப்போது கள்ளச்சாராயம் விற்கிறது என்பது அங்கே உள்ள ஏட்டிலேருந்து எஸ்பி வரைக்கும் கட்டாயம் தெரியும். இவங்க என்ன, நான் ஒரு முறை ஒரு காவல் நிலையத்தில் கேட்டேன், இன்னும் கூட 40 வருஷமாக இந்த ஒரு ஊரில் அந்த சாராயம் விற்றுக்கிட்டு தான் இருக்காங்க. அது சம்மந்தப்பட்ட காவல் நிலையத்தில் போய் ஒரு நாள் கேட்டேன். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சார் நாங்கள் வாரத்துக்கு ஒரு கேஸ் போடுறோம் சார், அதில் அதுக்கு பிறகு அவங்க புதுசாக விற்கிறாங்கன்ற. இல்லை, புதுசாக கேஸை ஜோடிச்சு, அதாவது சாராயம் விற்கிறவன் ஒரு 5000 ரூபாய் ஒருத்தனுக்கு கொடுத்துட்டு நீ ஒரு வாரம் உள்ளே இருந்துட்டு வா, நான் ஜாமீன் எடுக்கிறேன், ஒரு 10,000 ரூபா செலவு பண்ணுறான். தொடர்ந்து அவனுக்கு விற்கக்கூடிய வாய்ப்புகள் கூடிக்கொண்டே இருக்கிறது. சாதாரண ஏட்டு முதல் எஸ்பி வரைக்கும் அந்த எந்த ஏரியாவில் யார் சாராயம் விற்கிறா, யார் சாராயம் காய்ச்சறான்றது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஆனால் இவர்கள் எல்லாம் பாவம், ஒரு உயிர்னா எல்லாருக்கும் உயிர் தான்ப்பா. நம்ம வீட்டில் இன்றைக்கி அதிகாரியாக இருக்கிற உன் வீட்லேயும் நாளைக்கு உயிர் இருக்குது. அந்த உயிர் போனால் அதனுடைய நிலைப்பாடு என்னன்னு உனக்கு தெரியும். ஒரு இன்றைக்கி உடனே என்ன ஐயா முதல்வர் அவர்கள் சொல்லிட்டார், அனைவரும் இடமாற்றம் செய்வதால் அவருக்கு என்ன நஷ்டம்? ஏட்டுன்றவர் ஏட்டு இல்லாமல் கான்ஸ்டபிள் ஆகிடுவாரா? இல்லை இன்ஸ்பெக்டர் இருந்து அங்கே இடமாற்றம் பண்ண இல்லை ஏட்டு ஆகிடுவாரா? இல்லை கான்ஸ்டபிள் ஆகிடுவார்? அதெல்லாம் கிடையாது. அங்கே போனாலும் அவருக்கு அதே சுகமாக வாழ்க்கை தான். மாற்றக்கூடாது. 33 உயிர், 110 பேர் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க. அவர்களை தண்டிப்பதற்கு காவல்துறை கைது செய்து விசாரணை நடத்தணும். உடனே நாங்கள் மாற்றிட்டோன்னா ஒன்றும் 33 உயிருக்கு நம்ம எந்த ஆறுதலும் சொல்ல முடியாது. நீ பல லட்சம் கொடுத்தாலும் அவன் எத்தனை ஒரு
ஒரு நாளைக்கு எத்தனை லட்சம் சம்பாதிப்பான், அவன் வாழ்நாளில் எத்தனை லட்சம் சம்பாதிப்பான்னு யாருக்கு தெரியும்? சாதாரண டீ கடை, பண்ணு கடை, பர்கர் கடை வச்சுருந்தவங்களாம் இன்றைக்கி பெரிய பெரிய அமைச்சராக இருக்கிறாங்க, முதல் மந்திரியாக இருக்காங்க, பிஎம்மாக இருக்கிறாங்க. அவர்களுடைய நிலைப்பாடு அவர்களுக்கு தெரியும். நீங்கள் சும்மா ஒரு 10 லட்சம் கொடுத்துட்டேன், 5 லட்சம் கொடுத்துட்டா அந்த உயிருடைய வேல்யூ வருமா? அதெல்லாம் கிடையாது. அன்வான்டாக இந்த தமிழகத்தில் அன்வான்டாக தொடர்ந்து கள்ளச்சாராய சாவு தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அதனால் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இந்த ஆட்சியரையும் அந்த எஸ்பி போன்ற சம்பந்தப்பட்ட காவல்துறை காவல் நிலையத்தில் உள்ள காவலர்களையும் அரெஸ்ட் பண்ணி, அதாவது கைது செய்து அவர்களுக்கு தகுந்த அவர்களிடம் விசாரணை செய்ய வேண்டும். அதாவது சிபிஐ விசாரணை என்பது அவர்களிடம் செய்ய வேண்டும். இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி டிவியில் சொன்னாங்க 67 கேஸ் இருக்குதான் ஒரு பெண்மணி மேலே. 10 கேஸ் இருந்தாலும் குண்டாஸ் போடலாம், அவங்க லைஃப்பை வீணாக்கலாம். 67 கேஸு போடுறதுக்கு அது வரைக்கும் இந்த அதிகாரிகள் என்ன பண்ணுறாங்க? 67 கேஸு மீண்டும் மீண்டும் விற்றுக்கிட்டே இருக்காங்க அவங்க. அப்போ இன்றைக்கி 33 பேர் செத்ததுக்கு யார் காரணம்? ஏன் 67 கேஸ் போட்டால் அதுக்கு மேலே அவங்க மேலே சாதாரண யார் மேலே குண்டாஸ் போடுறீங்க? அவருக்கு மேலே அவங்க மேலே குண்டாஸ் போட்டு அவங்கள அடக்குமுறை பண்ண முடியாதா? கேஸ் போடுவது மட்டும்தான் எல்லாமே செய்யலாமே. எதை செஞ்சிட்டாலும் ஒரு கேஸ் தானே ஆகுது. இன்றைக்கி அந்த மாதிரி நிலைமை ஆகிப்போச்சு. கேஸ் தானடா போட்டால் 20 வருஷம் இழுத்துக்குவேன் அப்படின்னு ஆகிப்போச்சு. தண்டனையை தண்டனையை அதிகரிக்கணும். ஒரு சாராயம் விற்கிறவன் கிட்டத்தட்ட தேசத்துறவு குற்ற வழக்கில் அவனை கைது பண்ணணும். சாராயம் விற்கிறவனை சும்மா போனால் 5 நாள் ஜாமீன் ஒருத்தனா அவன் எவ்வளோ நாளும் விற்கிறான். இன்னும் ஒருத்தனுக்கு கொடுக்குறான் 5000 10,000 கொடுத்துட்டு நீ போய் உள்ளே நான் உன் பொண்டாட்டி பிள்ளைய நான் பார்த்துக்கிறேன்றான். இது மாதிரி தொடர்றதுனால்தான் இந்த 33 உயிருக்கு அரசு தயவு கூர்ந்து 33 குடும்பத்திற்கும் அரசு வேலை வாங்கணும். நீங்கள் 10 லட்சம் கொடுத்துட்டா ஒன்றும் அவங்க லைஃப்பெல்லாம் ஒன்றும் செட்டில் ஆகிடாது. குடும்பத்தில் யாருக்காவது ஒருத்தனுக்கு நம்ம தாய் உள்ளம் கொண்டு அரசு வேலைக்கு வழங்க வேண்டும். வழங்கினா அவங்களோட நம்ம அரசு மேலே உள்ள களங்கம் மனிதாபிமான அடிப்படையில் கொஞ்சம் குறையும் என்பது தான் என்னுடைய அன்பான வேண்டுகோள். ஆகவே இனி வரும் காலங்களில் நான் மீண்டும் கூறிக்கொள்கிறோம், இனி வரும் காலங்களிலும் இது போன்ற சூழ்நிலை வராமல் இருப்பதற்கு அரசு கள்ளுக்கடையும் சாராய கடையும் திறந்தால் மட்டுமே இது சாத்தியக்கூறு. அதேபோல் அதிகாரிகளுக்கும் சொல்லிக்கொள்கிறோம். அதாவது 5000 10,000 தான், ஒன்றும் சாராயம் விற்கிறோம் ₹1,00,000 கொடுக்க மாட்டான். 5000 2000 10,000க்கு 33 உயிர் உங்களால் தான் பறி போயிருக்கு. இதுவே உங்கள் குடும்பத்தில் இப்படி ஒரு நிகழ்வு நடந்தால், நீங்கள் நேசிக்கிற ஒருத்தர் இப்படி இறந்துட்டாங்கன்னா உங்கள் மனசாட்சி என்ன சொல்லுங்கள். அதனால் அதிகாரிகளுக்கும் தொடர்ந்து சொல்லுகிறோம், என் விவசாயம் சார்ந்த அனைவரும் கிட்டத்தட்ட இறந்தவன் எல்லாம் விவசாயி தான். ஏன்னா அவனுக்கு தான் பணம் இல்லை, அவன் தான் போய் இந்த கள்ளச்சாராயம் அங்கங்கே நக்கி குடிச்சிட்டு கிடக்கிறான். பெரிய பெரிய வசதி உள்ளவன் வியாபாரி அரசியல்வாதிலாம் நல்ல சாராயத்தை அழகாக குடிக்கிறான், ரூம் போட்டு ஏசி ரூம் போட்டு குடிக்கிறான். அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. இது தொடர்ந்து என்னுடைய விவசாய மக்கள் என்பதால் நாங்கள் கோரிக்கொள்கிறோம். இதில் இருந்தவர்கள் 100க்கு 100% விவசாய மக்கள் தான். ஆகவே தாய் உள்ளம் கொண்டு இந்த அரசு அனைவருக்கும் அனைத்து குடும்பங்களுக்கும் அரசு வேலை வழங்க வேண்டும், தேவையான நிவாரணங்களும் வழங்க வேண்டும். இனிமேல் இதுபோன்று நடக்காமல் பார்த்து கொள்ள வேண்டும். நன்றி, வணக்கம்.